11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை அரசு கொண்டுவர வேண்டும் என மருத்துவ படிப்பில் சேர இடம் கிடைத்த அரசு பள்ளி மாணவர் ஒருவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 28 மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர தேர்வாகியுள்ளனர். கந்தர்வக்கோட்டையைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர் ஜனார்தனன் நீட் தேர்வில் 550 மதிப்பெண் பெற்று மருத்துவ படிப்பில் சேர தேர்வாகியுள்ளார். அவர் பள்ளி மேலாண்மை குழு சார்பில் பாராட்டி கௌரவிக்கப்பட்டார். இந்நிலையில் மதிய உணவு திட்டத்தின் காரணமாகவே முறையாக கல்வி பயில முடிந்ததாகவும், ஆனால் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் இல்லாததால் சிலர் கல்வியை பாதியிலேயே கைவிட்டதாகவும் கூறினார். இதனால் அனைத்து வகுப்புகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டுவர வேண்டுகோள் விடுத்தார். ஸோ ஒரு ப்ரைவேட் கோச்சிங் சென்டரில் ஸ்கூல் டீச்சர்ஸே செலவு பண்ணி என்னை சேர்த்து விட்டாங்க. இப்போ அங்கே படித்து நான் 550 ஸ்கோர் பண்ணி இந்த வாட்டி கட் ஆஃப்குள்ளே நல்ல மார்க் எடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். 11th 12th வந்ததுக்கப்புறம் மதிய உணவு திட்டம் இல்லாததுனால நிறைய பசங்க பசினாலேயே படிப்பை விட்ட பசங்களும் என் கூட படித்த பசங்களாம் பார்த்துருக்கேன்னா, அவங்க இப்போ சாப்பாடு இல்லைங்கிறதுக்காக வேலைக்கு போயிடுறதா இருக்கட்டும், சாப்பாடு வீட்டில் கஷ்டம், அதை காரணமாக வச்சு படிப்பை நிறுத்திட்டு போகிறதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, மதிய உணவு திட்டத்தை 11th 12th பசங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும்.